என்ன சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம்? மனுஷருடைய சத்தத்திற்கா இல்லை தேவனுடைய சத்தத்திற்கா? நம்ம உண்மையான சுவிசேஷத்திற்கு நம்ம கண்களை திருப்புறோமா, நம்முடைய செவிகளை திருப்போமா, இல்லை ஒரு போலியான சுவிசேஷத்திற்கு மனுஷரை பிரியப்படுத்துகிற அந்த சத்தத்திற்கு நம்முடைய செவிகளையும் நம்முடைய கண்களையும் நம்ம திருப்புகிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். நம்ம உண்மையான காஸ்பல் என்ன? நம்ம வேதத்தை ஒழுங்கும் கிரமமாக நம்ம வேதத்தை முழுமையாக பரிசுத்தவாவின் துணையோடு வாசிக்கும் போது அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மளை என்ன பண்ணுவார், வழிநடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பைபிளை ஒழுங்காக நம்ம ரீட் பண்ணுறதில்ல, பைபிள் இருக்க வசனங்கள் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்கிறது இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் நமக்கு சில காரியங்கள் சொல்லும் போது என்ன பண்ணுறோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே as it is அப்படியே நம்ம நம்புகிறோம். சில வசனங்கள் மாற்றி சொன்னாலும் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்ன காட்டுதுன்னா, அந்த ஸ்பிரிச்சுவலான அந்த க்ரோத்தில் நம்ம வளர்ச்சி அடையவே முடியாது. அதனால் பைபிளை நீங்கள் உண்மையாக நேசித்து அது மேலே ஒரு ஈடுபாட்டோடு லவ் பண்ணி நீங்கள் அதை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்குறோம். பவுல் அதுதான் கலாத்தியர் புஸ்தகத்தில் பைபிளில் பார்க்குறோம். அழகாக அவர் சொல்லியிருக்கிறார், இந்த கிறிஸ்துவுக்கு இந்த சத்தியத்துக்கு மாறாக யார் சொன்னாலும், அது வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவதூதனே சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதை நம்பாதீங்க. நீங்கள் உண்மையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரே பண்ணி நீங்கள் பைபிள் படிக்கும் போது பல காரியங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. சரிங்களா? அன்னைக்கு சவுல், பவுல் அவருடைய முன்பாக இருந்த பெயர் சவுல். அவர் எத்தனையோ மிருக குணமுள்ள மனிதனாக எத்தனையோ பாவம் செய்த நபராக இருந்தார். ஆனால் அவருடைய அன்பை, இயேசுவின் அன்பை தெரிஞ்சுக்கிற பிறகு அவருடைய வாழ்க்கை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அந்த உண்மையான சத்தியத்தை அவர் தெரிந்து கொண்ட பிறகு பார்த்தீங்களா, மிருகமான ஒரு மனிதன் அவன் என்ன பண்ணால் ஒரு நல்ல மனுஷனாக மாறினான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல மனுஷனாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வேலையில் நம்ம மிருகமாக மாறிட்டு இருக்கோம். நம்ம நிறைய காரியங்கள் இன்னும் நம்ம இதயம் கடினமாயிட்டே இருக்குது. அதனால் நம்ம திங்க் பண்ணி பார்க்குறோம், நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம், கடவுளுடைய சத்தத்தையா இல்லை மனிதனுடைய சத்தத்தையா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்.